ஹாய் டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு தானியா ஃபுட்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொள்ளு சட்னி, கொள்ளு ரசம் 2 ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் இன்னும் தானியா ஃபுட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எப்போவுமே சிம்பிளான ஃபுட் ரெசிபீஸ் தான் அப்லோட் பண்ணுவேன். முதல்ல 1 கப் அளவுக்கு கொள்ளு பருப்பு எடுத்துக்கிறேன். அதை நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு கொள்ளு பருப்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். 1:3 ரேஷியோ அளவு. இதிலிருந்து நம்ம கொள்ளு ரசமும் எடுக்கிறங்காட்டிக்கு நான் 4 தக்காளி எடுத்துக்கிறேன். அது பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு அரைவாசி உரித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், இது எல்லாமே சேர்த்திட்டு மூடி வச்சுருங்க. சிம்மில் 6 விசில் வரணும். 6 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணி சவுண்ட் அடங்குற வரைக்கும் அடுப்புலையே வச்சுருங்க. சவுண்டு அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பருப்பு நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். பருப்பு நல்லா வெந்துருச்சு நாம் வச்சது. இப்போது தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் நான். நமக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்திக்கலாம். மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு. 10 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிச்சிடலாம். தாளிப்புக்கு நான் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்திக்குங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் தாளித்தா போதும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பருப்பில் சேர்த்திக்கலாம். அதை இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ கொள்ளு ரசம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொள்ளு ரசம் நம்ம கரண்டிலேயே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தட்டு வச்சு மூடி வடித்து எடுத்துக்கலாம். நான் கடைசியில் தட்டு வச்சு மூடி நான் சுத்தமாக தண்ணியை வடித்து எடுத்துட்டேன். இப்போ நமக்கு கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் புளியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது சுவையான கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு. பின்ன அந்த பருப்பை ஒரு அகலமான தட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணியெல்லாம் எதுவும் விடாமல் அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம கொள்ளு சட்னி ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் இந்த கொள்ளு சட்னி கூட நெய்யும் போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மெத்தடில் கொள்ளு சட்னி, கொள்ளு ரசம் வச்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.